வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய சண்டே ரொட்டீன். சண்டே ஒரு நாள் முழுக்க நான் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். சண்டே மார்னிங் 6:30க்கு தான் நான் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நம்ம கார்டனில் புதுசாக ஒரு செடி வச்சுருந்தோம். அதுலேருந்து ஒரு பூ வந்துருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் காலையில் எப்போவுமே ட்ரை ஃப்ரூட்ஸ் மில்க் ஷேக் குடிப்பேன். அது எங்கள் அம்மா ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. அது குடிச்சிட்டு ஒரு 7:30 பிரேக்ஃபாஸ்ட் செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். நான் தான் இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணேன். சேமியா செஞ்சுட்ருந்தேன். சைட்லேயே அப்படியே தோசை மாவும் சேர்த்து அரைச்சிட்டோம். 8:00 பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டில் நிறைய பிஸ்கெட்ஸ்லாம் இருந்துச்சு. அதை வச்சு ஒரு கேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9:30 அதுக்கெல்லாம் ரெடி பண்ணி கேக்லாம் செஞ்சிட்ருந்தேன். கேக் செஞ்சு முடிச்சுட்டு எங்கள் அத்தை வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கிளம்பிட்டோம். எங்கள் அத்தை வீட்டில் நாற்றெல்லாம் வைக்கிறதுக்காக டிராக்டரில் எல்லாம் உழவு ஓட்டி எல்லாம் இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். ஒரு சைடு நாற்றெல்லாம் ஃபுல்லாக வச்சு முடிச்சிட்டாங்க. இந்த சைடு வைக்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. இங்கேயே 1:00 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா எங்கள் அத்தை வீட்டுக்கு பக்கத்தில் வாய்க்கால் இருக்குது. அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். வாய்க்காலுக்கு போகிற வழியிலலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நல்லா க்ரீனிஷாக நல்லா ப்ளசண்ட்டாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே மைண்டுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்துச்சு. ஆஃப்டர்நூன் 1:15 வாய்க்காலுக்கு போயிட்டோம். அங்கே போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தண்ணியிலலாம் விளையாடிட்டு ஒரு 2:30 திரும்பி கிளம்பிட்டோம் அத்தை வீட்டுக்கே. வாய்க்கால்லேருந்து வீட்டுக்கு போகும்போது அப்படியே கிளைமேட்டே மாறிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு அது. அத்தை வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு லன்ச் ரெடி பண்ணியிருந்தாங்க. என்னென்ன லஞ்சுன்னு பார்க்கலாம் வாங்க. மஷ்ரூம் குழம்பு, தக்காளி சாப்பாடு, பீர்க்கங்காய் பொரியல், பாயாசம், தயிர், ஒயிட் ரைஸ், ரசம், பஜ்ஜி எல்லாமே செஞ்சுருந்தாங்க. சாப்பிட்டு 4:00 வீட்டுக்கு கிளம்பிட்டோம். வீட்டுக்கு போன உடனே வெளியில் வாசலில் ஒரு மயில் போச்சு. ஆனால் அது ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். ஈவினிங் 5:00 வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு எங்கள் அம்மா டீ போட்டு வச்சுருந்தாங்க. ஸ்நாக்ஸ்க்கு கட்லெட் செஞ்சுருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு இருந்தோம். நைட்டு ஒரு 7:45 மொட்டை மாடிக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்புறம் கீழே வந்துட்டோம். நைட்டு ஒரு 8:15 எங்கள் அம்மா டின்னர் ரெடி பண்ணிட்டாங்க. டின்னர் சாப்பிட்டு நைட்டு ஒரு 9:00 பால் சூடு பண்ணி பால் குடிச்சிட்டு தூங்கிட்டோம்.